இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ரன் பண்ணுறது பார்ப்போம். ஹாய், ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ அதனால் ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிட்டர்னில் நான் என்ன பண்ண போகிறேன், a+b அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் செட் பண்ணிக்கிறேன். கடைசியாக நான் என்ன பண்ண போகிறேன், நான் என் ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு லெட்டர் அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அந்த அடிஷனில் என்னோட ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இப்போ அந்த a+b இருக்கு இல்லையா, ஸோ இங்கே நான் நம்பர் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 78,90 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரை தான் வந்து இங்கே a,b அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போங்களா. console.log of addition. That's all. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஆட் 78,90 இருக்கிற நம்பரை எத்தனை வாட்டி வேணா இந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணிட்டு உள்ள பேராமீட்டரா வேற நம்பரை ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்து இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டு எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இதுக்காக தான் ஒரு கோடை ஒரு தடவை எழுதிட்டு அதை n நம்பர் ஆஃப் டைம்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஓகே, இதோட அவுட்புட் எப்படி இருக்கு பார்ப்போமா. நான் என்னோட டெர்மினல் போயிட்டு டெர்மினலில் லோட் ஜாவா. ஸோ என்னோட அவுட்புட் வந்து 78+90 அவுட்புட் வந்து 168. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, லெட்டர் இந்த இடத்துல வந்து சப்ராக்ஷன் வச்சுக்கலாமா, சப்னு வச்சுக்கிட்டு சப்ராக்ஷன் பண்ண முடியும் நம்மளால. பட் அடிஷன் அங்கே ரிட்டர்ன் வந்து ஆட்னு கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளால ஆட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ சும்மா நானே ஒரு நேம் வச்சுக்கிறேன். அதில் ஃபங்க்ஷன் நேம் முக்கியம். பட் ஆனால் உள்ள பாஸ் பண்ணுற பேராமீட்டர் வந்து நம்ம என்ன கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு 78,90 வச்சுருந்தா அதில் அவுட்புட் வந்து 168 வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதே நேம் தான் அதே ஃபங்க்ஷன் நேம், பட் பேராமீட்டர் வந்து வேறு. ஸோ இப்போ நம்ம கன்சோலில் ரன் பண்ணலாம். கன்சோலில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சம்மையை ரன் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு 2 அவுட்புட்டுமே வரும் ஒரே டைம்லேயே. ஆனால் ஒரே ஃபங்க்ஷன் தான், பட் ஆனால் அவுட்புட் 2 வருது. ஸோ இந்த யூஸ்க்காக தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 168 அண்ட் அந்த அடிஷன் நம்பர். ஓகே, தேங்க்யூ.